வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். தினத்தந்தி இன்றைக்கு நாள் பார்த்திங்கன்னா 1/5/2026ங்க, வெள்ளிக்கிழமை. உழைத்து வாழும் அனைவருக்கும் உழைப்பாளி தின நல்வாழ்த்துக்கள்ங்க. சரிங்களா? முதல் கேள்வி, இடமிருந்து வலம் பார்ப்போம். ராஜீவ்காந்தி வென்ற தொகுதி. ராஜீவ்காந்தி வென்ற தொகுதின்னா எந்த தொகுதி சொல்லுவாங்க? ராஜீவ்காந்தி நின்ன தொகுதி, வென்ற தொகுதி எங்கே எல்லாமே அமேதி. பதில் என்ன? அமேதி. சரிங்களா? 1 மேலேருந்து கீழே என்ன? பார்வதி அம்மன் வேறு சொல். பார்வதி அம்மனை வேறு என்ன சொல்லலாம்? ஆம்பிகை. அம்பிகை சொல்கிற வாய்ப்பு கம்மியாக தான் சொல்லுவோம். அம்பாள்னு சொல்லி பார்ப்போம். தப்பாக இருந்தால் ரெண்டாவது மாற்றி எழுதுவோம். அம்பாள் அப்படின்னு எழுதுனீங்கன்னா என்ன சொல்லுவா? அம்பிகைனுங்கிறது அம்பாள் தான் அர்த்தம். பார்வதி தேவி. சரி, 7 இடமிருந்து வலம் என்ன? நாகர்கோவில் திருவனந்தபுரம் இடையே வரும் ரயில் ஸ்டேஷன். பால ஆரம்பிச்சுக்குங்க. பால ஆரம்பிச்சுன்னா பாதசாலை தான் சொல்லுவோம். பாதசாலை. சரிங்களா? 5 மேலேருந்து கீழே. ஒருவரின் உயிரை கொள்வது, ஒருவரோட உயிரை கொள்ளுதல் என்னென்ன வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னால் உள்ள இதில் வதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம இப்போ உள்ள தமிழில் கொலை தான் சொல்லுவோம். பதில் என்ன? கொலை. எழுத இடம் இல்லை, அதனால தான் அங்குடி போய் எழுதிட்டு இருக்கோம். ரொம்ப சின்ன சின்ன கட்டமாக இருக்குது. கொலை. சரிங்க. 2 இடமிருந்து வலம் என்ன? பாம்பு. பாம்புக்கு வேறு என்ன சொல்லலாம்? அரவம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே 5 எழுத்து இருக்குது. 5 எழுத்து இருக்கிறதுனால என்னன்னு சொல்லுவீங்க? சர்ப்பம்னு சொல்லலாம். மூணாவது மேலேருந்து கீழே பாருங்க, 2 எழுத்து தாங்க. குளிர்காலத்தில் என்ன பொழியும்? குளிர்காலத்தில் மழை இல்லாத குளிர்காலத்தில் என்ன இருக்குன்னா பனி இருக்குங்க. ஸ்னோஃபால். இலையிலலாம் பார்த்திங்கன்னா பனித்துளி தெரியும்ல, அந்த பனி. 8 கிழந்து மேலே என்ன? இதில் முடியுதுங்க. கார்த்தி நடித்த படம் இதெல்லாம் முடியுது மாதிரி அப்படின்னா சர்தார். சரிங்க, இந்த சைடை சால்வ் பண்ணிட்டீங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? வாழ்க்கை துணைவி. வாழ்க்கைக்கு துணையாக வந்தவங்களே என்னன்னு சொல்லுவாங்க? துணைவி இங்கேயே சொல்லிட்டாங்க. மனைவி. சரிங்களா? 4 மேலேருந்து கீழே. கையால் செய்யப்படும் கலைப்பொருட்கள். கையால் செய்யக்கூடிய பொருளை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கைவினை பொருட்கள்னு சொல்லுவோம். 9 இடமிருந்து வலம் என்ன? இது விஷ்ணுவின் தொழிலாம். ஆக்சுவலாக தொழில்னா காத்தல், படைத்தல், அழித்தல்னு சொல்லுவாங்க. படைத்தலுக்கு பிரம்மா வச்சுக்குவோம். விஷ்ணு என்ன பண்ணுவார்? காத்தல். அழித்தல், மோட்சம் சிவனை சொல்லுவாங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? நெசவு இயந்திரம். நெசவு இயந்திரம்னா ட்ரீ. எந்த ட்ரீ போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? 9 மேலேருந்து கீழே என்ன? வள்ளல்களில் ஒருவர். மலையான் திருமுடி யார்? காரிங்க. சங்ககால வள்ளல்களில் 7 வள்ளல்களில் இவரும் ஒருத்தர். காரி வள்ளல். சரிங்களா? 11 வலமிருந்து இடம் என்ன? தேவைகள், குறைகள், முன்வைக்கும் வேண்டுகள். தேவை, இன்றைக்கி என்னென்ன தேவையெல்லாம் இருக்குது, இல்லைன்னா குறைகளை முன்வைக்கிறதுக்கு சொல்லக்கூடியது. மனுன்னு சொல்லலாம், மனு கொடுக்கறதுன்னு சொல்லலாம். 11 வலமிருந்து இடம் என்ன? கோரிக்கை. கோரிக்கைன்னா ரெக்யர்மெண்ட்னு வரும். என்ன குறைகள்னு சொல்லக்கூடியது
பதில் என்ன? கோரிக்கை. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். வெகு விமர்சையாக குதூகலமாக, வெகு விமர்சையாக குதூகலமாக, கோலாகலமாகன்னு சொல்லலாமா? கோலாகலமாகன்னு இல்லை, கோலாகலம் தான். மாகன்னு எழுதுறதுக்கு இடம் இல்லை. 13 வலமிருந்து இடம் என்ன? கட்டுக்கலையாத உடல் அழகு. கட்டுக்கலையாத இதில் இங்கே வந்துடுச்சு கட்டு. ஸோ கட்டழகுன்னு சொல்லலாம். கட்டு அழகு, கட்டழகுன்னு சொல்லலாம். சரிங்க. 12 மேலேருந்து கீழே இருக்கா? வகைப்படுத்துதல். வகைப்படுத்துதல், தெளிவுபடுத்துதல். வகைப்படுத்துதல் தனித்தனியாக பிரிக்கிறது. பகுப்பாய்தல்னு சொல்லுவோம். பகுப்பு. இந்த வேர்டு கரெக்டாங்கிறத 17 இடமந்து வளம் வச்சு செக் பண்ணுவோம். நூல், ஏடு. ஏடுனா புத்தகம், நூல்னாலும் புக்கு தான். புக்குன்னா புத்தகம். 18 மேலேருந்து கீழே என்ன? பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர். பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர் அப்படின்னா யுதிஷ்டிரர் தான். இன்னைக்கு இதே கேள்வியை தான் தினமலரில் பார்த்தோம். என்ன? தர்மன். யுதிஷ்டிரர் வந்து வேறு நேம் என்னன்னு சொல்லுவாங்க? தர்மன். ஏன்னா இதுக்கு கீழே அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன்லாம் இருக்காங்க. அது எல்லாமே தர்மனுடைய தம்பின்னு சொல்லிக்கலாம். 24 இடம் வந்து வளம் என்ன? மேனாள். மேனாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாள். முன்னாளுங்கிறது தான் மேனாளுக்கு அர்த்தம். இதை சரியாக செக் பண்ணி பார்ப்போம். 23 மேலேருந்து கீழே. பண்டைய போர்க்கருவி 2 இடத்துல உள்ளது. போர்க்கருவியில் 2 இடத்துல உள்ளது. இல்லில் முடியணும். வால்னு சொல்லலாம். சரிங்க. 23 இடமந்து வளம் என்ன? ஒரு வகை மரம் வெச்சிக்கு சொல்லக்கூடியது வேர்டு. வாகை. வாகை சூடிவா அப்படின்னா வச்சு சூடிவா அப்படின்னு அர்த்தம். மரத்தில் வாகைங்கிறது கரெக்டாகும். 21 மேலேருந்து கீழே என்ன? விரோதம். விரோதத்துக்கு நீங்கள் 2 இடத்துல சொல்கிறீங்க. கை ஆல்ரெடி இருக்குதுங்க. பகை. சரிங்களா? இந்த சைடு முடிச்சாச்சு. 19 கீழேருந்து மேலே இருக்கா? சுதந்திரம். சுதந்திரத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? விடுதலை. விடுதலைன்னா சுதந்திரங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? அறிவு குறைந்த மக்கு. அறிவு குறைந்தவன இல்லைன்னா மக்க என்னன்னு சொல்லுவாங்க? சரியான மண்டுங்க அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? மண்டு. 3 சொல்லி என்ன? சரிங்களா? 25 கீழேருந்து மேலே என்ன? 25 கீழேருந்து மேலே. கொடுமை, அநீதம். இதுக்கு வேறு ஹிண்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 22 இடமந்து வளம் என்ன? உவகை. ஹாப்பியாக இருக்கிறது, சந்தோஷம், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். இருபது மேலேருந்து கீழே என்ன? இந்துக்கள் தீர்த்த யாத்திரை செல்லும் இடம். இந்துக்கள் வந்து வயசானவங்கெல்லாம் சொல்லுவாங்க காசி கைலாயத்துக்கு, காசிக்கு யாத்திரை போயிட்டு வாங்க. ஸோ பதில் என்ன? காசி. 14 வலமிருந்து இடம் என்ன? 14 படுக்கை, சயனம்னு சொல்லலாம். சயனம்னு சொல்லலாம். இல்லைன்னா நேற்று நம்ம என்ன புக்கு சால்வ் பண்ணோன்னா ராணி வாத இதழ் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் படுக்கை அப்படின்னா மஞ்சம்னு சொல்லலாம். மஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சம் அப்படின்னா படுக்கை. இந்த புக்கு நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கோம். 3ஆம் தேதி வரக்கூடிய புக்கு நேற்று நைட்டு அப்லோட் பண்ணோம். நைட்டு 12 மணிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். 11:30.
14 கீழே இருந்து மேலே என்ன. வெண்மேகம், மேகத்துக்கு முகில்னு சொல்லுவோம். வெண்மேகம் அப்படின்னா மஞ்சு. சரிங்க. 25 இடமிருந்து வலம். துன்பம் இல்லைன்னா அவஸ்தை, ரொம்ப அவதிப்படுறாங்கங்க அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? அவதி. இந்த வேர்டுக்கு கொடுமை அநீதம்க்கு பாருங்க, ஆக்கு கீக்கு மாக்கு இம்மு இருக்குங்க. என்ன வேர்டு ஆகுங்க? ஸோ கொடுமைக்கு என்ன வேர்டு சொல்லலாம்? கொடுமை அநீதம்னாலும் கொடுமை. என்ன கொடுமை சார் இது? இந்த வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன அக்கம் சார், என்ன அக்கியாமம் சார். ஸோ இதுதான் நீங்கள் பதில் கேளுங்க. இன்னைய பதில் தப்பு இல்லாமல் சால்வ் பண்ணியிருக்கேங்கிறது நான் 100% நம்புகிறேன். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் சொல்லிடுங்க. நேற்று ஒரு 2 சுழி நைக்கு தலையணைக்கு வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் வராமல் அவாய்ட் பண்ணிக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கண்டுபிடிங்க வித்தியாசத்தை. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.